ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சில நண்பர்கள் கேட்ட கேள்வி என்ன, சார் நான் என்னோடய ஒய்ஃப் ப்ரெக்னென்சியாக இருக்கேன், என்ன ஆணூர் மேலே இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ ஆணூர் மேலே இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது ப்ரெக்னென்சியாக இருக்கிற உமன் கூட செக்ஸ் வச்சுக்கலாமா, அதாவது எங்கள் ஒய்ஃப் கூட இன்டர்கோர்ஸ் வச்சுக்கலாமா? ஸோ சில நண்பர்கள் என்ன கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தெரியாமல் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இந்த இன்டர்கோர்ஸ் செக்ஸ் வச்சுக்கிட்டா கூட இன்ஃபெக்ஷன் ஒய்ஃப்க்கு, அதாவது பிறக்க போகிற குழந்தைக்கு இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு, பேபிக்கு இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சொல்லுங்கள் சார். ஸோ சில நண்பர்கள் கேட்டாங்க இந்த வீடியோவில். ஸோ எதுன்னு டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கோ, ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கோ, ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்க. போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? டாபிக் உள்ள போனால், ஸோ இன்ஃபெக்ஷன் இருந்தால் ப்ரெக்னென்சி டைமில் செக்ஸ் வச்சுக்கலாமா சில நண்பர்கள் கேட்டாங்க. ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே மோஸ்ட் ஆஃப் தி பேஷண்ட்ஸ் நவே ஜென்ரேஷன் எப்போ ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் வருதோ ஒய்ஃப்க்கு, மோஸ்ட்லி நியர் கைனிக் ஆட்டோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணுங்கள். அவங்க சில டெஸ்ட் பண்ணுவாங்க, பட் மஸ்டர்ஷூட்டாக பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது HIV ஆட்டோ, அதாவது சிஃபிலிஸ் ஆட்டோ, VDRL, ஸோ இந்த மாதிரி சில STD இன்ஃபெக்ஷன் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணுவாங்க. எதனாலனா பேபிக்கு இன்ஃபெக்ட் ஆகக்கூடாது. ஒருவேளை அந்த சிம்டம்ஸ் ஸோ சில ஏதாச்சும் பாசிட்டிவ் வந்துச்சு, பட் பேபிக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது நீங்கள் நியர் கைனிக்கு விசிட் பண்ணாங்க, அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பேபிக்கு எஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் தி நீங்கள் அந்த இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் பாசிட்டிவ் வந்தால் ஸோ மோஸ்ட்லி இன்டர்கோர்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஒரு வாட்டி ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் எனக்கு கால் பண்ணி கேட்டார், சார் எனக்கு ஒய்ஃப்க்கு சிஃபிலிஸ் பாசிட்டிவ் வரல, பட் எனக்கு சிஃபிலிஸ் பாசிட்டிவ் இருக்குன்னு. சிஃபிலிஸ் ஆட்டோ, ஸோ வேறு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருந்தால் நார்மல் பெலனைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் வரும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது ஒரு வாட்டி இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டா பெருசாக மேஜர் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. பட் சில STD இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது மோஸ்ட்லி அந்த இன்டர்கோர்ஸ் செக்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு வாட்டி நீங்கள் நியர் டாக்டர் விசிட் பண்ணி, கைனிக் டாக்டர் விசிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கலனா, ஒரு வாட்டி நீங்கள் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது உங்கள் குழந்தைக்கு பிறகு பேபி கூட ஸோ எஃபெக்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும், ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சி இந்த ட்ரை பண்ணும்போது எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும், இந்த இன்ஃபெக்ஷன் வர்றப்போ ஸோ அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்து இன்னும் இன்ஃபெக்ஷன் ஸோ எதனால் வந்துச்சு பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணி ஸோ அந்த ப்ராப்ளம் கிளியர் பண்ணி நீங்கள் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட பெஸ்ட் அட்வைஸ். ஓகேவா? ஸோ HSV வரலாம், ஜெனிட்டல் வாட்ஸ் வரலாம். இது கொஞ்சம் டேஞ்சராக, அது ரொம்ப டேஞ்சர் கிடையாது, பட் கொஞ்சம் வரைக்கும் சொல்லிடலாம். அது இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மெயினாக HSV இருந்தால் ஸோ பிறகு குழந்தை எதாவது மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மோஸ்ட்லி இன்ஃபெக்ஷன் வந்த உடனே ஸோ ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வீடியோஸில் நம்பர் இருக்கும், எனக்கு கால் பண்ணிங்கன்னா நான் அட்வைஸ் பண்ணுறேன். இல்லை நியர் டாக்டர் இருந்தால் கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்ளம் கிளியர் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ தென் கிளியர் பண்ணி ஆஃப்டர் நீங்கள் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கலாம், ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணலாம். பட் ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் வந்தால் நீங்கள் அந்த செக்ஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? பட் சில இன்ஃபெக்ஷனால் பெருசாக மேஜராக ப்ராப்ளம் இருக்காது, பட் சில இன்ஃபெக்ஷனால் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ சில நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க. ஸோ வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோட முடிவு வந்துடுறது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.